கலாச்சார மையங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம், நாம் என்ன சொன்னோமோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம், அதை நிறைவேற்றும் விதமாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் வெளியூர்களுக்கு எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் திருவள்ளுவர் பெயரில் கலாச்சார மையங்களை அமைத்து கொண்டு தமிழுக்கும், தமிழ் மொழிக்கும், தமிழ் பண்பாட்டுக்கும், தமிழ் இலக்கியங்களுக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை நான் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அவரை அதிமுக நீக்கிருக்காங்க. எப்படி காக்குறீங்க? அவங்களே முன் வந்து சைன் பண்ணாலும் இது நீக்கம் செய்யக்கூடிய விவகாரம். அதாவது இது மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அது அவங்களுடைய கட்சியினுடைய உள்விவகாரம், அதில் நம்ம போக தேவையில்லை. ஆனால் மக்கள் எந்த அளவுக்கு மும்மொழி கல்வியை வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. நன்றி அண்ணா. தொடர்ந்து முதலமைச்சர் அவர் தொடர்ந்து அவர் ட்விட்டர் பக்கத்தில் போட்டுகிட்டே இருக்காரு, இது வாய்ப்பே இல்லை, மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் ஏற்கப்படாது. மக்கள் விரும்புகிறார்கள், மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. 2026 ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். வீட்டுக்கு அனுப்பின உடனே மும்மொழி கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும் என்பது தமிழ்நாட்டில் ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுமே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இடைஞ்சலாக இருந்த இந்த அரசாங்கம் இடைஞ்சலாக இருந்தால் இந்த அரசாங்கம் தூக்கி எறிவது இன்னொரு 10 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த அரசாங்கம் தூக்கி எறிவதற்கான நேரத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தூக்கி எறிந்த உடனே நாம் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படும். மக்களினுடைய இன்றைக்கு பாருங்கள், நான் சொன்னேன் 36 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் தானாக முன் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்து கொண்டிருக்க மக்கள் 3வது மொழியை கற்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. மக்கள் விரும்பும் பொழுது அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. என்னுடைய மாணவன், என்னுடைய மகன் இன்னொரு லாங்குவேஜை கற்கணும் அப்படிங்கும்போது அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அனைத்து சகோதரர்களுக்கும், அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் 3வது ஒரு மொழியை கற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த நாடாளுமன்றம் அதிகரிப்பு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் இதை பற்றின ஒரு விவாதம் இல்லை, அல்லது பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகத்தில் இதை பற்றின ஒரு விவாதங்கள் இல்லை, அல்லது தேர்தல் கமிஷனில் இதை பற்றின எந்த ஒரு விவாதமும் இல்லை. ஏதோ தூங்கி எந்திரிச்சாராம், அவர் கனவுல வந்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை, ஒரு பொய்யான பிம்பத்தை மக்கள் மத்தியில் கட்டமைப்பதற்கு, ஏன்னா அவருடைய ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்கு, இந்த ஆட்சியினுடைய விலைவாசியை மறைப்பதற்கு சொத்து வரி, மின்சார கட்டணம், ஊழல், லஞ்சம், லாவண்யம் இதையெல்லாம் மறைப்பதற்காக ஒரு இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசாங்கம், தமிழ்நாட்டினுடைய மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். மக்கள் இன்றைக்கு நடப்பதெல்லாம்